ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, துளாராசி நேயர்களுக்கு பிறக்கக்கூடிய ஆகஸ்ட் எப்படி இருக்க போகுது, என்ன மாதிரியான மாற்றங்களை சந்திக்க போகிறீங்க, மேலும் இந்த காலகட்டங்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் என்ன, கெட்ட விஷயங்கள் என்ன, இதிலெல்லாம் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்களையும் கூடவே பரிகாரங்களையும் வழிபாடுகளையும் பற்றி தெரிஞ்சுக்கலாம். ஆங்கில மாதத்தில் 8வது மாதமாக வரக்கூடிய ஆகஸ்ட் மாதம் துலாம் ராசி நேயர்களே உங்களுக்கு நிறைய மாற்றங்களை கொடுக்க போகுதுங்க. இந்த ராசியில் சித்திரை 3 மற்றும் 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதங்களை கொண்டவங்க தொழிலில் நல்ல முன்னேற்றத்தை பார்க்க போகிறீங்க. அதே மாதிரி வருமானத்தில் உயர்வு, குடும்பத்தில் மகிழ்ச்சி அப்படின்னு பல்வேறு விதமான சாதகமான பலன்களானது உங்களுக்கு கிடைக்க போகுதுங்க. அதே நேரத்தில் இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறாரு. ஸோ செலவுகளும் தேவையில்லாத மனக்குழப்பங்களும் உங்களுக்கு தான் போகும். மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழில் ரீதியான விஷயங்கள் ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா 10வது வீட்டில் சூரியன், புதன், குரு இந்த 3 கிரகங்களுடைய சேர்க்கை இருக்குது. இதனால் வேலை இல்லாமல் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக ஒரு அருமையான வாய்ப்பு கிடைக்கும். வேலை தேடிட்டு இருக்கீங்களா? ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு ரைட் டைம்னு சொல்லலாம். நல்ல ஒரு வேலை கிடைக்குங்க. ஏற்கனவே நீங்கள் வேலையில் தான் இருக்கீங்க அப்படின்னா, ரொம்ப நாளாக நீங்கள் எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய ப்ரமோஷனாக இருக்கலாம், இல்லை சேலரி இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம். ஸோ எதுவானாலுமே கண்டிப்பாக கிடைக்கும். நீங்கள் விரும்பின இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அந்த அளவுக்கு ஒரு நல்ல முன்னேற்றம் வேலையில் இருக்கும். அதே நேரம் ஆகஸ்ட் மாதத்தினுடைய ஆரம்பத்திலிருந்தே உங்களுக்கு வேலைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். வேலை பளு, அலுவலகத்தில் உங்களுடைய கண்காணிப்பு அப்படின்ற மாதிரி எல்லாமே கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ பார்த்து நிதானமாக இருந்துக்கோங்க. தொழில் சார்ந்த விஷயங்களுக்காக நீங்கள் நீண்ட தூர பயணங்கள் போகிற மாதிரி இருக்கும். கண்டிப்பாக அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்ல லாபத்தை தான் கொடுக்கும். அதனால் தைரியமாக பயணிக்கலாம். புதிய வாடிக்கையாளர்கள் கிடைப்பாங்க. ஸோ வியாபாரம் களை கட்ட ஆரம்பிக்கும். நல்ல தொழில் இருக்குது, நல்ல வியாபாரம் இருக்குது அப்படின்னாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு பொருளாதாரம் ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் அர்த்தம். ஸோ நிதிநிலை அப்படின்னு எடுத்து பார்க்கும்போது உங்களுக்கு இப்போது நல்ல லாபம் தான் கிடைக்க போகுது. ஏன்னா கிரகநிலைகள் எல்லாமே லாபஸ்தானத்தில் தான் இருக்கிறாங்க. அதுவும் சாதகமாக இருக்காங்க. ஸோ சாதகமாக இருக்கிறதுனால புதிய வருமானத்துக்கான வழிகளும் கிடைக்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி செலவுகளும் உங்களுக்கு அதிகமாக தாங்க இருக்கும். என்னதான் உங்களுக்கு ஒரு பக்கம் வருமானம் வந்துக்கிட்டே இருந்தாலுமே கூட வந்த வழி தெரியாமல் செலவாயிடும். சுக்கிரன் 12வது வீட்டில் இருக்கிறதுனால கண்டிப்பாக செலவு இருக்குது. ஆனால் கிரகம் பார்த்திங்கன்னா சுக்கிரனாலே சுப கிரகம் தான். ஸோ சுக்கிரனால் உங்களுக்கு ஏற்படக்கூடிய செலவுகள் சுப செலவுகளாக தான் இருக்க போகுது. ஒரு சில நேரங்களில் நீங்கள் வீண் செலவுகளும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஸோ அது அவங்கவுங்களுடைய சூழ்நிலைகளை பொறுத்து அந்த இடத்துல செலவு அப்படின்றது இருக்கும். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா அந்த சுப செலவையே வீண் செலவுன்னு நினைப்பாங்க. இது மாதிரி நினைக்கக்கூடிய கேரக்டருமே இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ என்ன பண்ணாலும் சரி நல்ல ஒரு பிளானிங் பண்ணிக்கோங்க. ஏன்னா வரவுக்கு மீறிய செலவு அப்படிங்கிறது நம்மளை மீறி தான் நடக்கும். அப்போது நம்ம கரெக்டாக பிளான் பண்ணிட்டோம் அப்படிங்கும்போது அந்த செலவு ஆகவே ஆகாது. ஸோ செலவை கட்டுப்படுத்துங்க, பட்ஜெட் போடுங்க, பணத்தை அப்படி தான் செலவு பண்ணணும். அப்போ தான் வருமானம், செலவு ரெண்டையும் நம்ம பேலன்ஸ் பண்ணி கொஞ்சமாவது இது மிச்சம் பிடிக்க முடியும். ஸோ இந்த விஷயத்தை துளாராசி அன்பர்கள் இந்த காலகட்டங்களில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதே மாதிரி குடும்பம் மற்றும் உறவுகள் சார்ந்த விஷயங்களும் ரொம்ப நல்லா இருக்குங்க. குறிப்பாக திருமண வாழ்க்கை, கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். ஸோ ஒன்றாக ரொம்ப சந்தோஷமாக எல்லா நேரத்துலேயும் உங்களால் இருக்க முடியும். அந்த அளவுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இந்த காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவி 2 பேருமே வேலைக்கு போக வேண்டிய சூழ்நிலையில் இருக்கிறதுனால ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க பேசிக்கிறதுக்கான வாய்ப்பே கிடைக்காம போகுது. ஸோ ஒருத்தங்களே நேரம் செலவிட முடியாமல் போகிறாங்க. இதனால தான் நிறைய பிரச்சனைகள், நிறைய கருத்து வேறுபாடுகள்லாம் வந்துட்டு இருக்குன்னு சொல்லணும். ஆனால் இப்போ துளாராசி நேயர்களுக்கு அந்த விஷயம்லாம் எதுவும் இல்லைங்க. ரொம்ப நல்லா இருக்குது. கண்டிப்பாக 2 பேருமே தரமாக ஒரு நேரத்தை செலவிடுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. காதல் வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் காதலங்களுக்குள்ள சின்ன அளவிலான கருத்து வேறுபாடுகளோ வாக்குவாதங்களோ வரதான் செய்யும். ஸோ அது வந்த மாதிரியே போயிடுச்சு அப்படின்னா பிரச்சனை கிடையாது. வரக்கூடிய விஷயங்களை நீங்கள் பெருசுப்படுத்திடாதீங்க. ஸோ அதனால் பொறுமையாகவும் இருக்கணும். ஒருத்தங்க பேசுகிறாங்கன்னா இன்னொருத்தங்க கொஞ்சம் பொறுமையாக இருந்து கேட்டுக்கோங்க. குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதம் இருக்கும். அதனால் சுபகாரியங்கள் நடக்கும். ரொம்ப சந்தோஷமாக இருப்பீங்க. உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்த மாதிரி மாற்றுறதுக்காக நல்ல உழைப்பை கொடுங்க. கண்டிப்பாக நீங்கள் நிச்சயமாக வெற்றி பெறுவீங்க. அதே போல் ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் நிறைய பிரச்சனைகளும் இருக்குது. ஏன்னா இந்த ஆகஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் சளி பிரச்சனை வரலாம், செரிமான கோளாறுகளானது ஏற்படலாம். ஸோ அலர்ஜி ப்ராப்ளம்லாம் கூட வரத்துக்கு வாய்ப்பு இருக்குங்க. பார்த்து கவனமாக இருக்கணும். சின்ன அறிகுறி தெரியுது அப்படின்னா கூட
அதை அலட்சியப்படுத்தாமல் உடனே மருத்துவரை போய் நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது. அதே நேரம் உணவு சார்ந்த விஷயங்களையும் கட்டுப்பாடுகளை கொண்டு வாங்க. வெளி உணவுகளெல்லாம் சாப்பிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு சத்தான உணவுகளை வீட்டிலேயே சமைத்து சாப்பிட்றது உங்களுடைய ஆரோக்கியத்துக்கு நல்ல ஒரு பலன்களை வந்து கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம், வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்றதையும் கண்டிப்பாக வந்து செய்யணும். அது செய்யும் பொழுது இன்னும் நல்ல மாற்றம் கிடைக்கும். அது என்ன அப்படின்றத வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களில் யாருக்கெல்லாம் துலா ராசியானது இருக்கோ மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. மேலும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்கள் மத்தியில் இந்த பதிவை ஷேர் பண்ணி விடுங்க. துலா ராசி உடையவர்களுக்கு இது ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வரக்கூடிய நாட்களில் ஏற்படக்கூடிய கிரக மாற்றங்களால் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நடக்க போகுதுங்க. அதில் துளாராசி நேயர்களுக்கு ரொம்பவே வந்து நல்ல மாற்றங்கள் தான் வந்து கிடைக்க போகுது. ஏன்னா இந்த டைமில் தான் உங்களுக்கு சூரியன், குரு இந்த கிரகங்கள் எல்லாமே வந்து 10வது வீட்டில் இருக்கிறாங்க. கேது வந்து 11வது வீட்டில் இருக்கார். சுக்கிரன் பார்த்திங்கன்னா 12வது வீட்லேயும், ராகு 5வது வீட்லேயும், சனி 6வது வீட்லேயும், செவ்வாய், புதன் இவங்க 2 பேரும் 9வது வீட்லேயும் இருப்பாங்க. இந்த புதன் பார்த்திங்கன்னா ஆகஸ்ட் பிறந்த 5ஆம் தேதிக்கு அப்புறமாவே 10வது வீட்டுக்குள்ளே வந்து போயிடுவார். 17ஆம் தேதி சூரியன் 10வது வீட்டை விட்டுட்டு வெளியே வந்து 11வது வீட்டுக்கு வந்து நுழைய போகிறார். அதே மாதிரி புதன் பார்த்திங்கன்னா 22ஆம் தேதி 11வது வீட்டுக்குள்ளே வந்து நுழைவார். ஸோ இந்த கிரக அமைப்புகள் மூலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமாக வந்து இருக்குங்க. நீங்கள் நினைத்தது எல்லாம் வந்து நடக்க போகுது. ஏன்னா ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா தொழில் நல்லாயிருக்கும். ஸோ தொழில் செய்யக்கூடியவங்களாக இருக்கீங்க. நீங்கள் என்ன ஃபீல்டில் வேணால் இருக்கலாம், என்ன தொழில் வேணால் நீங்கள் செய்துட்ருக்கலாம். ஸோ அதில் தான் நீங்கள் நல்ல வெற்றியை பெற போகிறீங்க. அதுவும் மாணவர்களுக்கெல்லாம் இது வந்து சூப்பரான ஒரு டைமிங். ஏன்னா உங்களுடைய மைண்ட் வந்து ரொம்ப ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும். அதனாலேயே நீங்கள் வந்து ஈஸியாக எல்லா ப்ராப்ளம்ஸில் இருந்து எஸ்கேப் ஆகிடலாம். நல்லா படிச்சிங்க அப்படின்னா நல்ல மதிப்பெண்கள் வந்து கிடைக்கும். காதல் வாழ்க்கையில் இருக்க வரைக்கும் தேவையில்லாத சின்ன சின்ன சலசலப்புகள் வரதான் செய்யும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நடந்த உடனே வந்து மறந்துடுங்க. திருமணம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது துணையோட உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும். ஒரு குடும்ப வாழ்க்கை இப்படித்தான் இருக்கணும் அப்படின்றதுக்கு ஏற்ற மாதிரி துளாராசி நேயர்களுடைய வாழ்க்கையானது இருக்க போகுது. ஆனால் செலவு கண்டிப்பாக இருக்க தாங்க செய்யும். இந்த செலவை நீங்கள் எந்த வகையில் பயன்படுத்திக்கிறீங்க அப்படின்றத பொறுத்து உங்களுக்கு அது நல்லதாகவும் கெட்டதாகவும் அமையும். செல்வத்தை வந்து நீங்கள் சேர்க்கணும் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பாக வந்து சேமிப்பில் வந்து கவனம் செலுத்துங்க. ஏன்னா நமக்கு ஒரு வருமானம் வருது அப்படின்னா அந்த 10ல் ஒரு பங்கை நீங்கள் நிச்சயம் சேமிக்கணும். அதுதான் உங்களுக்கு ரொம்ப வந்து முக்கியம். அதுலேயும் நிறைய பேர் பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனமும் முதலீடுகள் வந்து பண்ணி வைப்பாங்க. ஃப்யூச்சருக்காக அதை இன்வெஸ்ட் பண்ணி வைக்கிறது இன்னும் வந்து ஒரு நல்ல ஒரு விஷயம். ஸோ அதையும் வந்து செய்யுங்க. அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் உங்களுடைய ஆற்றலானது அதிகரிக்க ஆரம்பிக்கும். நீங்கள் இதுதான் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதை கண்டிப்பாக வந்து செய்யுங்க. ஏன்னா கிரக அமைப்புகள் வந்து சரியாக இருக்கும்போது நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு வந்து ஒரு துணையாக இருக்கும். ஏன்னா இந்த காலகட்டங்களில் ஒரு சில நேரத்தில் குபேர யோகங்கள் கூட வந்து இருக்குது. ஏன்னா இந்த மாதத்தில் நிகழக்கூடிய கிரக நிலைகளை பொறுத்து தான் இந்த குபேர யோகம் அப்படின்றது ஏற்படும்னு சொல்லுவாங்க. இந்த குபேர யோகம் அப்படிங்கிறது வேறு ஒன்றும் கிடையாதுங்க. நல்ல விஷயங்கள் வந்து நடக்கிறது தான். தொட்டது எல்லாமே வந்து துலங்கக்கூடிய ஒரு அருமையான அதிர்ஷ்டகரமான ஒரு நேரம் இதுதாங்க துளாராசி நேயர்களுக்கு கிடைச்சிருக்கு. ஸோ உங்களுக்கு இது வரைக்கும் எதுதான் தொல்லைகள் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தீங்களோ அந்த தொல்லைகள் கூட எல்லாமே வந்து விலகி போயிடும். உங்களுக்கு எல்லாமே சாதகமாக இருக்கும். சொல்லப்போனால் எல்லாமே உங்களுக்கு அமைதியானது கிடைக்கும். எல்லா கஷ்டங்களும் எல்லா பிரச்சனைகளும் விலகி நிதிநிலையெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்ட்ராங்காக இருக்கும். உங்களுக்கு பயப்படாதீங்க. நீங்கள் போயிடுச்சு அப்படின்னு கவலைப்பட்ட அந்த பணம் கூட இப்போ உங்கள் கைக்கு வந்து சேர்ந்துடும். புதுசாக தொழில் தொடங்குறவங்களுக்கு தாங்க சூப்பரான ஒரு நேரமாக இருக்குது. அதனால் துளாராசிக்காரங்க இந்த டைமில் புதுசாக தொழில் தொடங்குங்க. ஏன்னா அதுக்கான பிளானிங் எல்லாத்தையும் நீங்கள் போட்டிங்க அப்படின்னா எந்த தடையும் இல்லாமல் நடக்கும். அதே நேரம் உறவினர்களுடைய ஆதரவு அப்படின்றதும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கிடைக்கும். ஸோ அவங்களுடைய ஆதரவு இருக்குது, ஃபேமிலியில் இருக்கக்கூடியவங்க சப்போர்ட் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது வேறு என்ன வேணும் உங்களுடைய வாழ்க்கையை வளமாக வாழ வைக்கிறதுக்கு? யோசிச்சு பாருங்களேன். ஸோ இந்த டைமில் திருமண வயதில் இருக்கக்கூடியவங்களாக இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் ஃபீல் பண்ண வேண்டாம். உங்களுக்கு வந்து திருமணத்திற்கான வாய்ப்புகள் இருக்குது. நல்ல வரன் அமையும். நல்ல ஒரு பாக்கியங்கள் தான் உங்களுக்கு வந்து கிடைக்க போகுது. ஸோ இந்த மாதிரி நிறைய நல்ல விஷயங்கள் எல்லாத்தையும் தான் துளாராசிக்காரங்க வரக்கூடிய நாட்களில் வந்து சந்திக்க போகிறீங்க. சுக்கிரனால் ஆளப்படக்கூடிய நீங்கள் எதுக்காகவும் வந்து கவலையப்படாதீங்க. ஏன்னா இந்த மாதம் உங்களுக்கு நல்ல ஒரு மாதம். ஏன்னா நீங்கள் செய்யக்கூடிய தொழிலை பொறுத்து, உங்களுடைய திறமையை பொறுத்து சமூகத்தில் இருக்கக்கூடியவங்களால் நீங்கள் அங்கீகரிக்கப்பட போகிறீங்க. ஏன்னா ஒருத்தங்களுக்கு சமூகத்தில் எந்த அளவுக்கு மதிப்பு இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம்.
4 பேர் பார்த்தா நல்ல விதமாக பேசுகிறதும் வந்து அது ஒரு வகையான மதிப்பு தான். ஒருத்தங்கள பார்த்துட்டாலே அவங்களா அப்படிதான் அப்படின்னு பேசுகிறது இன்னொரு வகை. இந்த காலகட்டங்களில் சமூகத்தில் நல்ல மதிப்பை வந்து நீங்கள் பெற போகிறீங்க, மரியாதை கிடைக்க போகுது. ஸோ துளாராசி நேயர்களுக்கு இதை விட வேறு என்ன வேணும்? தேவையில்லாத செலவு ஆனால் இருக்க தான் செய்யும், கட்டுப்படுத்திக்கோங்க. நீங்கள் செஞ்சால் தான் அது செலவு, நீங்கள் செய்யாத வரைக்கும் அது செலவே இல்லை அப்படின்றத மைண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி இந்த காலகட்டங்களில் வாழ்க்கை துணை துளராசி நேயர்களுக்கு ஆணாக இருந்தால் பெண்ணாலும் சரி, பெண்ணாக இருந்தால் ஆணாக இருந்தாலும் சரிங்க. ஸோ உங்களுக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கும். உதாரணத்துக்கு துளாராசி உடையவங்க ஆண்களாக இருக்கீங்க, கணவராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கு உங்கள் மனைவியினுடைய சப்போர்ட் வந்து கிடைக்கும். ஸோ அவங்க மூலிமா நீங்கள் நிறைய நல்ல விஷயங்களை வந்து அடைவீங்க. திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு மகிழ்ச்சியானது கிடைக்க ஆரம்பிக்கும். இதே ஆணாக இருக்கீங்க, பெண்ணாக இருக்கீங்க, துளாராசி உடையவங்க அப்படின்னா அவங்களுக்கு அப்படி தாங்க, உங்களுக்கு கணவர் மூலமாக நல்ல ஒரு பாக்கியம் கிடைக்கும். ஸோ அவருடைய சப்போர்ட் இருக்கும். எப்போதுமே வந்து ஆணுக்கு பெண்ணுடைய சப்போர்ட்டும், பெண்ணுக்கு ஆணுடைய சப்போர்ட்டும் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் அந்த வீட்டில் எந்த ப்ராப்ளமும் வரவே வராது. அதுக்கான வாய்ப்புகளும் இருக்கவே இருக்காது. ஸோ அந்த மாதிரியான ஒரு நேரம், தனம், தொழில், தொழில்துறை அப்படின்னு எல்லா இடத்துலையுமே உங்களுக்கு நல்ல நல்ல வாய்ப்புகள் எல்லாம் தேடி வரும். ஸோ இந்த நல்ல வாய்ப்புகளை எல்லாம் நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் மேலதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும். நம்ம ஒரு இடத்துல வேலை செய்கிறோம் அப்படின்னா நமக்கு கிடைக்கக்கூடிய ஃபுல் சப்போர்ட் யாருக்கிட்ட இருந்து வரணும் அப்படின்னா அது நம்மளுடைய மேல் அதிகாரிகள்கிட்ட இருந்து தான். அவங்க நம்ம மேலே நல்லா மதிப்பு வச்சுருக்காங்க, நமக்கு சப்போர்ட் கொடுக்குறாங்க அப்படிங்கும்போது அந்த இடத்துல பாதிப்புகளோ பிரச்சனைகளோ வரத்துக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ சின்ன சின்ன விஷயமா இருந்தாலுமே கூட அதை பெருசாக நினச்சிக்கிட்டு மனசில் போட்டு குழம்பிக்கிட்டே இருக்காதீங்க. அந்த பிரச்சனையை வந்து விட்டுடுங்க. அதை எப்படி சமாளிக்கலாம் அப்படின்ற ஒரு திறமையை வந்து நீங்கள் யோசிச்சிங்க அப்படின்னாலே கிடச்சிடும். ஸோ அப்படிப்பட்ட ஒரு டைமிங்கில் இந்த டைமை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதம் தொடக்கத்துலேருந்து உங்களுக்கு சின்ன சின்ன காரியங்கள் தடைப்பட்டாலுமே கூட கவலைப்பட வேண்டாம். ஏன்னா அது முதல்ல தடையானாலுமே பின்னாடி வந்து நிச்சயமாக வெற்றிகரமாக தான் நடக்கும். எதிர்பார்த்தபடி உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் இருக்கும். அதே மாதிரி தொழில் வியாபாரம் நல்லா இருக்கும். ஆனாலும் வீண் அலைச்சலும் இருக்க தாங்க செய்யும். வீண் அலைச்சல், ஆர்டர் கிடைக்கிறதுல தாமதம், இது எல்லாமே வந்து நடக்கும். ஆனால் தொழிலும் சரி, வியாபாரமும் சரி கொஞ்சம் சீராகவே நடக்க ஆரம்பிக்கும். உங்களுக்கு பெருசாக பிரச்சனைகள்லாம் இருக்காது. வேலைப்பளுவாக இருக்கட்டும், கூடுதலாக பொறுப்புகளாக இருக்கட்டும், எல்லாமே இந்த டைமில் கிடைக்கும் தான். நல்ல உழைங்க. அந்த உழைப்புக்கான அங்கீகாரத்தையும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தில் இருக்கக்கூடியவங்களை எல்லாத்தையும் அனுசரித்து போயிடுங்க. ஏன்னா அனுசரிச்சிட்டிங்க அப்படின்னாலே அந்த இடத்துல வேறு எந்த பிரச்சனையும் ஏற்படாது. கணவன் மனைவிக்கிடையே இந்த மனஸ்தாபங்களும் பார்த்திங்கன்னா விலகி ரொம்ப சந்தோஷமானது கிடைக்கும். மேலும் இந்த காலகட்டங்களில் துளாராசி நேயர்கள் நீங்கள் என்ன பரிகாரம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வெள்ளிக்கிழமை நீங்கள் வழிபாடுகள் செய்கிறது ரொம்ப நல்லது. துர்க்கையை போய் வழிபாடு செய்யுங்க. துர்க்கைக்கு நெய்தீபம் போட்டு வழிபாடு செய்யுங்க. மனசுக்கு அமைதி கிடைக்கும். ஏற்படக்கூடிய தடைகள் நீங்கும். மறக்காமல் இந்த ஒரு விஷயத்தை செய்யுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மீண்டும் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான தலைப்பில் சந்திக்கலாம்.